ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எழுத போகிற சுவாலஜி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. ஆக்சுவலாக 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் குரூப்புக்கு நான் சுவாலஜி அப்டேட் பண்ணாமல் விட்டதுக்கு வெரி சாரி. உங்களுக்கு நான் எப்பயுமே லாஸ்ட் நைட்டில் அப்டேட் பண்ணக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ வரைக்கும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. நாளைக்கு எக்ஸாமில் சூப்பராக நீங்கள் மார்க் எடுக்கலாம். இன்னொன்று, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி நமக்கு சுவாலஜி பாட்னி லாங் வெர்ஷன் கொஞ்சம் டஃப்பாக வந்துருமோ அப்படிங்கிற பயமே தேவையில்லை. ஏன்னா லாங் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. பட் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் சொல்லும்போது நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோமான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மார்னிங் 8 o'clock நீங்கள் ஹாலுக்கு போகணும் அப்படிங்கிறனால அதுக்கு முன்னால் லாஸ்ட் நைட் அப்டேட் பண்ணுறேன். வேறுபடுத்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொன்னது தான். அந்த டிஸ்டிங்கிஷ் டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் எல்லாத்தையுமே படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னாலே 10% நீங்கள் பாஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுறீங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா வெளிக்கருவுறுதல் உட்கருவுறுதல், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினே வெறுத்து தான் இருக்காங்க. எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மனிதரில் பலவிந்து செல் கருவுறுதல் எவ்விதம் தடுக்கப்படுகிறது, பால்வினை தொற்று நோய்களை தடுக்கும் முறைகள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். மரபணுக்கள் என்றால் என்ன, ஹோலாண்ட்ரிக் மரபணுக்கள் என்றால் என்ன. அடுத்தது பார்த்திங்கன்னா சைமாலஜி என்ற சொற்றொடரை வரையறுக்கவும். மண்ணின் தோற்றம் என்றால் என்ன, இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டட். இது அளவுக்கு ஓரளவுக்கு நீங்கள் இதில் இருக்க கேள்விகள் எல்லாத்தையும் ஒரு தடவை தரவு பண்ணிடுங்க. கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன, அதன் வகைகள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ் மற்றும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வேறுபடுத்துக. பார்த்தீங்களா, 2 மார்க்கில் 1, 3 மார்க்கில் 1. நான் சொன்ன மாதிரியே ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 5 மார்க்குக்கு வந்துருச்சு. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்லையும் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி இம்பார்ட்டன்ட் மட்டும் மார்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்தேன். பட் ஒரே ஒரு கொஸ்டின் தான். இதுலேயும் குறிப்பிட்டு ஒரு 4 கொஸ்டின்லாம் கொடுத்தோம் அப்படின்னம்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது. அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னம்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ரைட்டுங்களா. கிராமப்புற பகுதியில் உயிர் இல்லை இம்பார்ட்டன்ட் சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சொல்லிடுறேன். விலங்கு செல்களின் செயலாக்கத்தில் ஏன் திறன் வாய்ந்ததாக கருதப்படுகிறது, கிராமப்புற பகுதிகள் உயிரிய வாயு உற்பத்தி நிலையங்களின் பயன்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னம்னா போதைப்பொருள் மற்றும் மதுப்பழக்கத்திலிருந்து விலகும் போது ஏற்படும் விலகல் அறிகுறிகள் எழுதுக. இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்டுருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் பார்த்திங்கன்னா உயிரியல் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறைகள், செயலாக்கம் மற்றும் மந்தமான நோய்த்தடை காப்புகள் இடையே வேறுபாடுகளை எழுதுக. பார்த்திங்களா, செயலாக்கம் மற்றும் மந்தமான நோய்த்தடை காப்புகளுக்கிடையேயான வேறுபாடுகள். வேறுபடுத்து கொஸ்டின் கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 3லேயும் ஒன்று கேட்டுறாங்க. அதுலேயே செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னம்னா டிஎன்ஏ ரேகை அச்சிடுதல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள். இதெல்லாம் ரிப்பீட்டடாக நமக்கு இடையில நடந்த கொஸ்டின்லேயே நமக்கு ஆவலி எக்ஸாமுக்கு அப்புறம் நடந்த ரிவிஷன்ஸ்லேயே வரிசையாக கேட்குறாங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுமாதிரி நீரின் முக்கிய பண்புகள் யாவை, இது ஒன்று. பல்வேறு மாதவிடாய் குறைபாடுகளை பட்டியலிடுக. மறுசேர்க்கை இன்சுலின் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை விளக்குக. 37 இது ஒன்று. அடுத்து 38 பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு கதிரியக்க கழிவுகள் அகற்றும் முறைகள், உயரிய பல்வகைத்தன்மையின் இழப்பிற்கான பல்வேறு காரணங்களை பட்டியலிடுக. ஆக்சுவலாக நீங்கள் மார்க் பண்ணது சார் இந்த இதில் 5 வந்துருமா, அவ்வளோதான் பேராசப்படாதீங்க. தாராளமாக இதுலேருந்து ஒரு 30 மார்க் கொஸ்டின் வரும். ரைட்டுங்களா, 30 மார்க் வரும் மினிமம். பாஸ் இல்லை ஒரு 70க்கு ஒரு 45க்கு மேலே எனக்கு எடுத்தால் போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறுபடுத்துவ கொஸ்டின் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதை மட்டும் படித்தாலே நீங்கள் 100% என்ன செஞ்சிடறீங்க, பாஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுறீங்க. ஆல் தி பெஸ்ட்.